ஓம் சக்தி. கட்டிய உறவின் மீது உயிரையே வைத்து கட்டிய உறவுதான் உலகம் என்று வாழும் என் அன்பு பிள்ளையே, நீ கட்டிய உறவுக்கு நீ எத்தனை உண்மையாக இருக்கிறாய் என்பதை உன் தாய் அறிவேன். நீ கட்டிய உறவுக்கு ஏதேனும் ஒரு வழி என்றால் துடித்து போய்விடுவாய். உன் கட்டிய உறவுக்கு ஒரு தேவை என்றால் எந்த பொன் நகையையும் நீ சாதாரணமாக நினைத்து அதை எடுத்து உடனடியாக உன் கட்டிய உறவின் கைகளில் கொடுத்து, இதை வைத்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கள் என்று நீ கொடுத்திருக்கிறாய். பொன் நகையை கூட முக்கியமில்லை என்று நினைக்கும் என் பிள்ளையின் புன்னகை இப்போது தொலைந்து விட்டதே என்று நான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். இப்போது நடந்து கொண்டிருக்கும் காலகட்டங்கள் சரியில்லை என் பிள்ளையே. அடுத்தவரின் வாழ்க்கைக்கு ஆசைப்படும் பல பேர் இங்கே அதிகமாகிவிட்டார்கள். அடுத்தவர் வாழ்க்கை துணையை மீது ஆசைப்பட்டு அடுத்த குடும்பத்தை கெடுத்து அவர்களின் கண்ணீருக்கு ஆளாக இங்கே அநேகம் பேர் ஆசைப்பட்டு வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு குடும்பத்தை கெடுப்பதற்கு. இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பதைப் போல இங்கிருந்து பார்த்து தன் குடும்பத்தை விட மேலோங்கி இருக்கிறதே, இந்த குடும்பத்தை பறித்து விடலாம் என்று நினைத்து ஒரு குடும்பத்தை கெடுத்து விடுகிறார்கள். ஒருத்தரிடம் குறைகள் இருக்கிறதே என்று அடுத்த ஒருவரை நோக்கி சென்றால் அவரிடமும் ஏதோ ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். எல்லாம் நிறைவாக யாருக்கும் கிடைக்காது, கிடைத்தாலும் அது நிரந்தரமாக இருக்காது. அக்கறை பச்சையாக இருக்கிறதே என்று அருகில் சென்று பார்த்தால்தான் அவர்களுக்கு இருக்கும் பிரச்சனை தெரியும். என் பிள்ளை, நீ எத்தனை பிரச்சனைகளை சமாளித்துக் கொண்டு இந்த வாழ்க்கையையும் இந்த வாழ்க்கை துணையையும் காப்பாற்ற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறாய். உன் குடும்பத்தின் மீது இங்கே எத்தனையோ கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. உன் வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு உன் வாழ்க்கை துணையின் மீதும் ஆசைப்பட்டு இதுபோல வாழ்க்கை அமையாதா என்று உன் வீட்டையும் உன் வாழ்க்கையையும் உன் வாழ்க்கை துணையையும் பார்த்து பொறாமைப்படும் உள்ளங்களும் இங்கே அதிகமாக இருக்கிறது. அன்பு பிள்ளையே, எப்பாடுபட்டாலும் சரி என் வாழ்க்கை துணைதான் என் உயிர், என் வாழ்க்கை துணைதான் என் உலகம் என்று வாழும் என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கை துணையை பத்திரப்படுத்திக் கொள்ளும் நிலைக்கு நீ வந்திருக்கிறாய். உன் குடும்பத்தை பிரித்து பார்க்க வேண்டும் ஆசைப்பட்டு அவர்கள் வேலைகளும் செய்து வருகிறார்கள். உன் வாழ்க்கை துணையும் சில நாள் மனம் காயப்படும்படி உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறதே என்று நீயும் கலக்கமடைந்து கொண்டுதான் இருக்கிறாய். உன் வாழ்க்கை துணையின் மீது சிறிது காலமாக எனக்கு சந்தேகங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கை துணை முன்பெல்லாம் இப்படி நடந்து கொள்ளாது, ஆனால் இப்போது எதிர்மறையாகத்தான் நடந்து வருகிறது. குடும்பம் சிதைந்து விடுமோ என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். தங்கமே, உன் வாழ்க்கையில் நடந்து வரும் பிரச்சனைகள் எல்லாம் பெரிதாக நினைக்காத நீ எப்பாடுபட்டாவது என் குடும்பத்தை கட்டாக வைத்துக் கொள்ள வேண்டும், என் குடும்பத்தை கெடுக்க எவரையும் விடமாட்டேன் என்று நீ நிற்பது உன் தாய்க்கு பிடித்திருக்கிறது பிள்ளையே. சூழ்ச்சிகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கை துணை. தங்கமே, சூழ்நிலைக்கு கைதியாக நிற்கும் உன் வாழ்க்கை துணையை காப்பாற்ற வேண்டும். உன் வாழ்க்கை துணை உன்னிடம் கடிந்து பேசுகிறது என்று வருத்தப்படாதே, பேசாமல் இருக்கிறது என்று வருத்தப்படாதே, ஒரே வீட்டில் தனித்தனியாக வாழ்ந்து வருகிறோம் என்று வருத்தப்படாதே. இதற்கு எல்லாம் காரணம் செய்வனைதான் என்பதை புரிந்து கொள். சிறிது சிறிதாக மாற்றங்களை கண்டு வரும் நீ பெரிய விதமாக மாறுவதற்குள் நல்ல முடிவெடு.
எதிர்மறை சக்திகள் அலைமோதிக் கொண்டிருக்கிறது உன் வீட்டிற்குள். தெய்வ சக்தியை கையெடுக்க விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது எதிர்மறை சக்திகள். தெய்வம் வேலை செய்ய முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கிறது உன் வீட்டிற்குள். எல்லாம் சரியாக வேண்டும். உன் வாழ்க்கை துணை உனக்கே உனக்காக வந்து உன் வாழ்க்கை செழிப்பாக வேண்டும். உன்னை விட்டு உன் வாழ்க்கை துணை எங்கேயும் போகக்கூடாது. உன்னிடத்தில் உனக்காக இருக்க வேண்டும் என்று நினைத்தால், அன்பு பிள்ளையே, எதிர்மறை சக்திகளை அழிக்க என் கைகோர்த்து விடு என் பிள்ளையே. உன் தாய் உனக்காக வைத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தை வாங்கி உனக்காகவும் உன் துணைக்காகவும் பூஜைகள் செய். நீ செய்யும் பரிகாரம் உன் வாழ்க்கையை காப்பாற்றித் தரும் என்று உன் தாய் சத்தியம் செய்கிறேன். சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகளை தொடங்கு. ஓம் சக்தி. நன்றி.